Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chica. கேம்பானா கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. From head to toe, one day ritual that actually works is Holy Sana. Holy Sana contains vitamins A, B, C, D, E, the most important minerals for your body and for vitality. All this in one formula. 33 herbs, minerals and vitamins. Holy Sana one day ritual, full body wellness. Available only on www.lc.com. மூக்கு மேல ராஜா கேம்பா தான் அடிச்சு தள்ளுங்க. Yeah, Chica. மும்பை இந்தியன்ஸ் லேயிங் டவுன் த மார்க்கர் 221 துண்டா சேஸ் பண்ணாங்க. கேகேஆர் ஒரு ஸ்டேஜ்ல 250 260 அப்படின்னு பேசியிருந்தோம். செமையா ஆரம்பிச்சாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி தேர் போலிங் வாஸ் அகெயின் எக்ஸ்போஸ். நேத்திக்கு சன்ரைசர்ஸோட போலிங் எக்ஸ்போஸ் ஆச்சு, இன்னைக்கு கேகேஆரோட போலிங் எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ரோஹித் சர்மா என்னையா இது? ரோஹித் சர்மா வெர்ஷன் 3.2 in the IPL. Lean, fit, mean machine Rohit Sharma. Ryan Rickelton ahead of Quinton de Kock, proving to be very correct. Surya Kumar Yadav not in the playing 11. Impact player use பண்ணிருக்காங்க. How is that going to affect them in the long run? And of course, நாளைக்கு CSK match, Deval Brew is injured. What is going to happen with the CSK 11? So yes, Chica, let's start with KKR. Started brilliantly. Should have got to 240 to 250 minimum. But on the 20 runs, would it have mattered? That is a big question mark yet again. But definitely, the way things went, the 20 runs would have mattered, and for all you know, I mean, you can always say 19.1 at that point. They would have probably, in all fairness, the 20-25 runs definitely mattered. Easy at 2 action. Ajinkya Rahane, வேற லெவல் நான் ஏதோ சொல்லிட்டு இருக்கேன், அவன் வந்து ஸ்லோ டவுன் போயிடுவானா, அவன் வேற மாதிரி ஆடிருக்கான் அஜிங்கா ராணே. செமையா ஆடிருக்கான் அஜிங்கா ராணே. இவனை பார்த்த ஃபின்னால் செமையா ஆரம்பிச்சான். அந்த ஓப்பனிங் அங்கதான் டிஃபரன்ஸ். வாட் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மும்பை இந்தியன்ஸ் அண்ட் கேகேஆர் பார்த்தா ஓபனர்ஸ் கண்டினியூ பண்ணாங்க. ரெண்டு பேரும் ஒரு 70 ஒரு 80 அந்த மாதிரி. அங்கதான் ஸ்பின் வந்து ஒரு 60-70 அடிச்சுதானா probably the 200 whatever the target would have been easily achievable. அங்க 69 runs தான் பார்ட்னர்ஷிப். இதே அந்த பார்ட்னர்ஷிப்ல வந்து டீம்ஸ் ஐ மீன் ஃபின்னால் வந்து இன்னும் கொஞ்சம் ஆடிதான் வச்சுக்கோ. ஒரு 110 பார்ட்னர்ஷிப்னா actually it makes a huge difference. Finn Allen சூப்பரா ஆரம்பிச்சாரு. அவரும் செம பொலந்தாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஃபார் லார்ட் ஷார்துல் தாக்கூர், பாருங்க சீக்கா, நீங்க யாரெல்லாம் கலாய்க்கிறீங்களோ எல்லாம் விக்கெட் எடுக்கிறாங்க. லார்ட் தாக்கூர் பாத்துக்கல 3 for 39. இன்ஃபேக்ட் ஒரு ஃபேர் ஆர்குமெண்ட் தட் பார்க்கும்போது he has been given the man of the match, Chica. Man of the match Shardul Thakur. He is the man of the match. They didn't give it to a batter, they gave it to a bowler. Correcta கொடுத்திருக்காங்க. Man of the match performance. ஏன்னா 3 of the big wickets, Cameron Green, Ajinkya Rahane, Finn Allen. Top 3 wickets, making sure that Mumbai Indians will restrict them within 240. அப்பா நான் ஷார்துல் தாக்கூர் இனிமே உன்னை கலாட்டவே பண்ண மாட்டேன்பா. நான் வாய் திறந்தாலே பண்றான். பட் ஆனா அவன் போலிங் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் 3 overs செமையா போலிங் பண்ணான். அவன் ஆக்சுவலா அவன் எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்க, அவன் அல்வா போலர் துண்டு போல அடிக்க போயிடுறாங்க. அடிக்க போயிட்டு அவுட் ஆறாங்க எல்லாருமே. எவ்ரிபடி காட் அவுட் பிளேயிங் பிகாஸ் ஹி இஸ் ஈஸி போலர் டு ஹிட்னு. பட் ஐ லைக் தி வே ஹி காட் அவுட். ஈவன் என்ன கேமரன் கிரீன் ஸ்லோ பவுன்ஸ்ல கிளீனா பாயிண்ட் எடுத்துட்டு போனாங்க 3வது விக்கெட். ஐ மீன் ஷார்துல் தாக்கூர் ஒரு ரெவலேஷனா இருக்கான். He not that he's bowling deadly, he's bowling with his limitations and waiting for the batsman to make mistakes. கொடுக்கவே மாட்டீங்களே ஃபுல் கிரெடிட். ஒரு பையன் சூப்பரா பண்ணி மேன் ஆஃப் தி மேட்ச் ஆனானா he is not bowling deadly, they are taking mistakes. He deserves the man of the match. You're not getting my point. He's bowling with his limitations, which is a good sign. ஒரு bowler limitations bowling போட்டு waiting. The T20 is all about what? ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் 5வது ஓவர்ல பார்த்தா ஒரு ஸ்லிப் கிடையாது, கல்லி கிடையாது, ஒண்ணு பால் மூவ்மெண்ட்லாம் ஒண்ணும் கிடையாது. You only bowl to sometimes let the batsman make mistakes. Correct? அதான் பண்ணா ஷார்துல் தாக்கூரும். பட் ஆனா அவங்க என்ன நல்லா நடந்ததுன்னா after Shardul Thakur did his brilliant job, Trent bowled at Jasprit Bumrah fantastic உள்ள போனாங்க மேட்ச். That we want to give it to them. மிட் ஓவர்ஸ்ல கொண்டு ஆரம்பிச்சிட்டாங்க.
கொஞ்சம் அமுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கதான் where they lost out is the middle order. They didn't get going. Cameron Green out on the mark. That is a crucial wicket for them. If Cameron Green had stayed there, but I thought Bolt and Bumrah brought back the game to them something fantastic. They did a brilliant job there. நீ பார்த்தனா அந்த அல்லா கசன் போட்டு அடியன் ஷாட் போட்டு, வேற ஜஸ்பீத் பும்ரா அண்ட் போல்ட் பாருங்க 4 overs 38, 4 overs 35. அவங்க தான் they brought back the game into the game. அங்கதான் you will give that. As Shardul Thakur also bowled very well. I'm not taking the credit away from Shardul Thakur at all. But from 240 to 220 ஆகினது என்ன 245 Trent Bolt and Bumrah அவங்க அமுக்க ஆரம்பிச்சாங்க போட்டு அந்த செமையா bowling அவங்க பண்ணாங்க. அதான் பண்ண ஸ்டில் எனக்கு என்ன புரியல, அவங்க ஸ்ட்ராட்டஜி வாஸ் ராங் ஸ்ட்ராட்டஜி. போல்ட் வந்து நியூ பால்ல கொடுக்காம ஹோல் பால் யூஸ் பண்றாங்க. பூம்ராக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பாப்ல 6வது ஓவர் தான் கொடுக்குறீங்க. எனக்கு புரியவே இல்லை. அண்ட் பூம்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் 5 ஸ்லோ ரன் போடுறான். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு அவன் யூசர்ஸ் டிக்கெட் எடுப்பான், அந்த மாதிரி போடவே இல்லை. தட்ஸ் வாட் சர்ப்ரைஸ் மீ டுடே. வெரி ஹாப்பி வித் தி டாக்டிக்ஸ் ஆஃப் மும்பை இஸ் bowling டுடே. இல்ல ஆக்சுவலி இனிஷியலா they didn't bowl well and கேப்டன்சியும் ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் புவரா பண்ணாரு. they were lucky to come back into the game. In fact ரகுவன்ஷி அந்த கொஞ்சம் மிடில் ஃபேஸ்ல கொஞ்சம் ஸ்லோ ஆரம்பிச்சாரு, பட் he made up for it brilliantly. The young boy showed his real talent. அவனும் ஒரு brilliant 50 அடிச்சான். பட் நீங்க சொன்ன மாதிரி the 10-20 runs mattered. அந்த 10-20 runs மேபி 240 அடிச்சிருந்தனா, ஏன்னா கேகேஆரோட bowling ரொம்ப வீக் அண்ட் என்ன ஒரு மட்டமான கேப்டன்சியா ரிங்கு சிங். அஜிங்கிய ரஹானே 2வது ஓவருக்கு அப்புறம் ஓகே ஒரு 3 ஓவருக்கு அப்புறம் அவர் இன்ஜுரியில் உள்ள போயிட்டாரு. ரிங்கு சிங் எடுத்து பண்ணாம பாரு. சுனில் நரேனுக்கு போலிங் கொடுக்காம, எஸ் ஒரு ஓவர்னா எல்லா போலரும் தான் அடி வாங்குவாங்க, அதுக்குன்னு நரேனுக்கு போலிங் கொடுக்காம அனுகூல் ராய்க்கு வந்து நீங்க வந்து ஒரு 14வது ஓவருக்கு போலிங் கொடுக்குறாங்க. See, when you don't have a good enough attack, you should trust a player that you've picked in the 11. சுனில் நரேன் இஸ் யோர் பெஸ்ட் போலர். வருண் சக்கரவர்த்தி அடின்னு அடிக்கிறான், அவங்களுக்கு கொடுக்குறாங்க. சுனில் நரேன் ஒரு ஓவர் அடி வாங்கினா கொடுக்க மாட்டாங்க. ஐ டென்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். ஹி இஸ் ஸ்டில் யுவர் கோ டு பவுலர், ஹி ஸ்டில் யுவர் மெயின் பவுலர். யூ ஹேவ் டு ட்ரஸ்ட் ஹிம். ஒரு ஓவர் அடி வாங்கினா 2வது ஓவர் திருப்பி வந்து விக்கெட் எடுப்பான், விச் ஹி டிட். திலக் வர்மா திருப்பி ரிட்டர்ன்ல வந்து விக்கெட் எடுத்தான். I thought the captaincy the last 2 matchesலயே பார்த்துட்டோம். நேத்துக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இஷான் கிஷன் wasn't that great. இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா was not that great. They got lucky because they chased it really well. And ரிங்கு சிங்கோட கேப்டன்சியும் ரொம்ப புவர்னு காமிச்சிட்டாரு. Honestly speaking, the bowling மட்டமான bowling தானே. I expected something better. நீ பாருங்க முசல்மானி போவான், அவனா முதல் மேட்ச் ஆறான், அவனை விட்டுரு. வைபவ் 50, ஓகே, வருண் சக்கரவர்த்தி 48, கார்த்திக் ஜாகி 43, சுனில் அவனே போட்டு அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலா நீ பார்த்தா அன்ஸ்கூல் ரைட் bowling கொடுக்கல. சர்ப்ரைசிங்லி I was very surprised. நீ சொல்ற மாதிரி வருண் சக்கரவர்த்தி கொடுத்திருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி அடிக்கடி ஃபர்ஸ்ட் and Varun Chakravarti, let's be very clear to viewers, I'm a great fan of Varun Chakravarti. Unless Varun Chakravarti learns to spin the ball, leg spin, he will struggle at it. இத ரொம்ப நாள் இந்த கூகுளி போட்டு விக்கெட் எடுக்குது, ரொம்ப நாள் தாங்க. He has to get some variation. He has to get the leg spin going. டேய் Varun, நீ leg spin போடுறா, என்னடா பண்ற நீ leg spinner கூகுளி போடுறா, மிஸ்ட்ரி கடல்றாயிமே, மிஸ்ட்ரி ஆயிடுறாயிமே. நீ leg spin போடு, ஒரு பால் 2 பால் வெளில எடுத்துப்பா, அப்பதான் பேட்ஸ்மேன் கொஞ்சம் பயப்படுவான். அவன் என்ன பண்றான், ஃபர்ஸ்ட் ஓவர் வந்தானே என்ன பண்றான், அவன் ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளேல போலிங்கே கொடுக்கூடாது வருண் சக்கரவர்த்தி இந்த மாதிரி ஸ்டேஜ்ல. அதுவும் அங்க ஆடுங்க ரிக்கிள்டன் அண்ட் ரோஹித் சர்மா வந்தா நேரா கவர்ஸ் மேல விட்டா, லாங் ஆன் மேல விட்டா மேட்ச் ஓவர். அங்கே மேட்ச் ஓவர். வருண் சக்கரவர்த்தி கான்பிடன்ஸ் கண்டென்ட். அதுக்கப்புறம் ஃபாஸ்டா போட ஆரம்பிச்சான் வருண் சக்கரவர்த்தி. அவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க. நீ போட்டு அந்த வைபவ் ட்ரெஸ் பண்றாங்க, கார்த்திக்காக ட்ரெஸ் பண்ணா, நீ சுனில் நரேன் ட்ரெஸ் பண்ண மாட்டியாடா ரிங்கு சிங். என்னடா ரிங்கு நீ பண்ற? பட் லெட்ஸ் ஆல்சோ பி வெரி ஆனஸ்ட். அந்த சுனில் நரேனும் அந்த மிஸ்ட்ரிலாம் ஓவர் மாதிரி எவ்வளவு நாள் தான் சுனில் நரேன் எவ்வளவு வருஷமா ஆடிட்டு இருக்காங்க. They have to do something about it. நல்லாதான் போட்டான் ஜிகா. அந்த ஒரு ஓவர் அடி வாங்கினான். இந்த ரிக்கில்டன் 2 6 அடிச்சிட்டான். நீங்க ஒரே மேட்ச்ல வந்து சுனில் லாஸ்ட் இயர் ஆல்சோ சுனில் நரேன் வாஸ் இம்பெக்கபிள். ரிங்கு சிங் மட்டமா கேப்டன் பண்ணா. அதுக்கு அப்புறம் லாஸ்ட் ஓவர் வந்து பாருங்க 4 ரன் ஒரு விக்கெட் திருப்பி சுனில் நரேன். எப்போ யூஸ் பண்ணோம்னு கரெக்டா தெரியாம மட்டமா பண்ணாங்கன்னா என்ன பண்ண முடியும்? இந்த போலிங் ஆனா நிஜமா சன்ரைசர்ஸ் போலிங்கும் கேகேஆர் போலிங் இந்த மாதிரி போலிங் எல்லாம் ஹர்ஷித் ராணா இல்ல, பத்தி ராணா இல்ல, முஸ்தபிசுர் ரஹ்மான் இல்ல, இந்த 3 போலிங் ஆப்ஷன் நல்லா பண்ணாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி பிகாஸ் இன்ஜுரி, without these 3 bowlers they will struggle a lot. விக்கெட் தான் நீங்க பாத்துக்கிட்டு அப்படியே ரோடு நினைச்சு வச்சிருக்காங்க விக்கெட். இந்த மாதிரி விக்கெட் கொடுத்தா போலர்ஸ் பாவம் செத்தா ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ பாத்தீங்கன்னா அந்த பசங்களும் 220, இந்த பசங்களும் 220.
நீ bowler blame பண்ணி பிரயோஜனம் கிடையாது. நீ to a certain extent you can't blame bowlers too much also. இந்த மாதிரி விக்கெட் தான் கொடுக்கறது நியாயமே கிடையாது. There has to be some help to the bowlers. எல்லா மேட்சும் 200 220 200 220னா வேலைக்கு வந்து bowlers அப்புறம் எங்கடா போனாங்க எல்லாரும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஆனா ரைட், யாரோ கரெக்டா சொல்லியிருந்தாங்க நம்ம லைவ் செஷன்ல வேற, ஹை டைம் இட் இஸ் கெட்டிங் a little too predictable 220, but the average score is now this year is going to be on the higher side of 200. அது ஆனா கிளியரா தெரியுது. பட் ரோஹித் சர்மா அண்ட் ரயன் ரிக்கில்டன், what a record partnership, opening partnership, 160 run partnership பொளந்துட்டாங்க ரெண்டு பேரும். ரிக்கில்டன் 81 of 43, ரோஹித் சர்மா 78 of 38. மாத்தி போட்டி அடி ரெண்டு பேரும். 200 ஒருத்தர் ஸ்ட்ரைக் ரேட்டு, அவர் 180, 148 ரன் பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் சூரியகுமார் வந்து ஒரு டபடபடப்பான்னு அடிச்சுட்டு போனாரு. திலக் வர்மா வந்து ஒரு டபடபடப்பான்னு அடிச்சுட்டு போனாரு. ஹர்திக் பாண்டியா அண்ட் நமந்தீர் லாஸ்ட்ல முடிச்சுட்டாங்க. ஓட்டு மொத்தம் டிங்கு போல் இங்க பார்த்தா 6, அங்க பார்த்தா 6, இங்க பாரு 6, அங்க பாரு 6, இங்க 4, அங்க 4, இப்படி அடிச்சாங்க போடுறாங்க. ஓவர் மொத்தம் அடிக்கிற மாதிரி அடிச்சிருந்தாங்க. அண்ட் ரோஹித் சர்மா எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் 5 பால் ஆடின அப்புறம் ஒரு 5 பால் டைம் எடுத்துக்கிறான். அவ்வளவுதான்டா, ஒரு 5 பால் டைம் எடுத்து 6வது பால் அடிச்சாடா, 4 or 6 அடிச்சான் போட்டு. அது அண்ட் ரயன் ரிக்கில்டன் நீ சொல்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் லாஸ்ட் இயர்லாம் பிரமாதமா ஸ்டார்ட் கொடுத்து பிக் ஸ்கோர் சொல்ற, இன்னைக்கு செமையாடுதான். ஆக்சுவலா அன்பார்ச்சுனேட் பவர் ரன் அவுட் இல்லைன்னா ஷுவர் செஞ்சுரி. அவன் அந்த முசல் பண்ணிட்டு ரன் அந்த போலர் பிளாக் பண்ணனால ஏடு கோ ரவுண்டும் அந்த ஒரு விஷயத்த டைரக்ட் அனுப்பிடுறாய். பட் இந்த மாதிரி அடிச்சாங்கன்னு வச்சுக்கோ, ரோஹித் சர்மா ரிக்கில்டன் இந்த மாதிரி ஆனான்னு வச்சுக்கோ, டியர் ஆப்போனன்ட்ஸ் பிவேர் தான் சொல்லுவேன் நான். அது இந்த மாதிரி விக்கெட் தான் கொடுத்தீங்க, உங்கள்ட்ட மூவ்மெண்ட் சிமிசாக்கு மூவ்மெண்ட்லாம் இல்லைன்னா போட்டு பொழந்துருவாங்க, பொழந்துடுறாங்க, கட்டி கொடுத்துடுறாங்க. See, you need humps and bowlers are the money. ஒரு பால் ஒரு ஏர்ல ஒரு மூவ்மெண்ட் இல்ல, ஆஃப் தி சீ மூவ்மெண்ட் இல்ல, ஒண்ணுமே இல்லடா bowlers. தப்பு அந்த ஓடி போலி போறாங்க. I think Rohit Sharma is going to have a 700 run plus season in எனக்கு தோணுது. Chika, look at the way he's fit. Why not Rickleton na mara and Rohit Sharma, the way he handled Varun Chakravarti was brilliant. Varun Chakravarti, ரோஹித் சர்மா தான் போட்டு கிரீச் குத்துறா வருண் சக்கரவர்த்தி போட்டு. இங்க அங்க கவர்ஸ் மேல 6 அடிச்சிட்டு இருக்கானா நீ? அவன இன்சைட் பண்ணிங்கடா கவர்ஸ் மேல. வருண் சக்கரவர்த்தி போந்துட்டான், கிரிக்கெட் நிறைய போந்துட்டான். சோ நீ பார்த்தனா அவங்க தான் காம்ப்ளிமெண்ட் பண்ணி நல்லா ஆடுறாங்க. ஐ மீன் மும்பை இந்தியன்ஸ் லுக்கிங் டேஞ்சரஸ் இன் ஆல் ஃபேர்னஸ். பட் bowlingல இதுக்கு அப்புறம் வில் ஜாக்ஸும் வந்துருவான். சீக்கா, வில் ஜாக்சன் சாண்டர் வில் ஜாக்சன் வந்து bowling டோட்டலி டிஃபரெண்ட். இன்னைக்கு வந்து அவங்க பாவம் அந்த அல்லாஹ் பேரும் அந்த மயங்க் மார்க்கெட் வச்சு ஆடினாங்க. அங்க அந்த 5 ஓவர்லயே போட்டு ஒரு 60 ரன் வந்திருக்கும். அந்த 5 ஓவர்ல ஒரு 60 ரன்ஸ் வந்திருக்கும் அவங்களுக்கு. So that makes a huge difference. Well, Will Jackson வந்தா there will be a different side. Santner வந்தா there will be a different side. Yeah, oh, there'll be a different side. There'll be an unstoppable side. அவ்வளவுதான். யார் நிறுத்த போறாங்க மும்பை இந்தியன்ஸ்ல? But they've laid down the marker. நீ போக்கரா ஓபன் பண்ணா நீ போல்ட்டோட எனக்கு புரியவே இல்ல. நீ லாஜிக் அது ஏன்னா சீக்கா, நான் இப்ப கூட சொல்றேன், மும்பை இந்தியன்ஸ் இந்த வருஷம் எங்கேயாவது தோத்தாங்கன்னா அவங்களோட கேப்டன்சினாலதான், எங்கேயாவது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் எரர்னால தான் தோக்க முடியும். இல்லாட்டி அந்த டீம் வந்து எப்படி தோக்குறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ட் டெஃபினட்டா சூர்யா நாட் பிளேயிங் இந்த 11 அவர் பேட்டிங் ஆடும் போது கூட கொஞ்சம் ஒரு புரியவே இல்லை. T20 bowling World Cup T20 bowling World Cup இப்பதான் முடிஞ்சு 1 month கூட இல்ல. T20 World Cup முடிஞ்சிருக்கு. March 8 ஃபைனல்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து March 29th இருக்கோம் இந்த மேட்ச். என்ன அவன் வந்து இம்பாக்ட் ஆடுறாங்க. I don't think it's very fair on Surya. And Surya is in all fairness a brilliant fielder. அதுக்கு நீ இந்த ஷெரஃப்ன்றத பெரிய இம்பாக்ட் பிளேயரா உள்ள வச்சுக்கலாமே நீ. Surya is a much better fielder than what you call Sharaf and Rutherford. அவனை வச்சு ஏன் இம்பாக்ட் பிளேயரா கேட்க புரியவே இல்லை எனக்கு. ஏன்னா இது நியாயமே இல்லடா. நீ என்ன பண்றது, இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பட் யா, எனிவே மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் இன் 14 years winning their first match. லாஸ்டா 2012 வின் பண்ணாங்க. அப்பா, 14 years கேச்சு அவங்களோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ வெல் டன் மும்பை. அந்த ரெக்கார்டை வந்து அவங்களே பிரேக் பண்ணிருக்காங்க, the jinx பிரேக் பண்ணிருக்காங்க. பட் டுமாரோ இஸ் கோயிங் டு பி an interesting match. CSK versus RR. CSK starting their campaign. Deval Brew is injured. Mahendra Singh Dhoni injured. Already Nathan Ellis out. Lot of question marks. Who is going to fill these roles? Chika, let's go. Ruturaj Gaikwad and Sanju Samson opening. But I thought Ayush Pathre did well last year. அவனை 3ல போட போறாங்களா
ஆடுவாங்களா இல்லையான்னு தெரியல. But in my opinion, Ayush Padre should play at number 3 because he had a fantastic season last year. Let's be very clear. Number 4 இப்ப டெவல் இவன் கிடையாது, டெவல் ப்ரூவிஸ் கிடையாது number 4ல. அதான் நான் என்ன பண்ணுவேன் number 4ல அப்படின்னா, இப்போதைக்கு இந்த உர்வில் பட்டேல் லாஸ்ட் இயர் ரொம்ப நல்லா பண்ணான் number 4ல. number 5ல டூபே. 6ல I will play the guy Matthew Shot. Matthew Shot I think is a good all-rounder because ஒரு all-rounder வேணும். I will play Matthew Shot instead of Devil Brewis at number 6. Number 7 will be for me Prashant Veer. Number 7 will be Prashant Veer. Number 8 will be for me Jimmy Overton. 9 will be Noor Ahmed. 10 will be Khalil Ahmed. 11 will be Matt Henry. My impact player, in my opinion, I will have Rahul Chahar as my impact player or Anshul Kamboj as my impact. So that I have option of one more bowling. Rahul Chahar leg spin போடுவான், அதனால இல்ல வேணா டூ மெனி ஸ்பின்னர்ஸ் வேணானா I have Anshul Kamboj as my 12th. இதான் என்னோட டீம் வச்சுப்பா, 12 வச்சுப்பா நான் தான். இது ஷுவரா இருக்காது. ஷுவரா கார்த்திக் சர்மா ஆடுவார் அந்த 11ல. கார்த்திக் சர்மானா எப்படா நீ bowling பேலன்ஸ் பண்ணாருங்களா? உர்வில் பட்டேல்லாம் நம்பர் 4 வரைக்கும் ஆட மாட்டாங்க ஜிகா. உர்வில் பட்டேல் இஸ் an opening batter, maximum நம்பர் 3 தான். யூ can't play him out of position at number 4. Proper spin hitter is கார்த்திக் சர்மா. அவர் எடுத்ததே 14.2 crores அதுக்கு தான் எடுத்திருக்காங்க. So they will back him. உர்வில் பட்டேல் டிராப் பண்ணுவாங்க. Urvil Patel unfortunately has to wait out. Between the 4 of them, only 3 can play. Between Ayush Matre, Sanju, Ritu and Urvil Patel, only 3 can play. See, they can still go ahead and playing Urvil Patel at number 4. Maybe they might. Urvil Patel has also shown very good promise. But எனக்கு தெரிஞ்சு இந்த 4ல 3 தான் ஆடுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி கார்த்திக் சர்மா will be there. I think 4ல டூபே, 5ல கார்த்திக் சர்மா or 5ல Matthew Shot and 6ல Karthik Sharma. Accordingly the situation sure ana as a spin hitter they will bank on Karthik Sharma because that boy has real potential and real talent. I'm excited to see him play actually. ஒரு 3-4 கேம் ரன் கொடுத்தாங்கன்னா அவன் ஷுவரா ஏதோ ஒன்னு பெருசா பண்ணுவான்னு எனக்கு அந்த பிலீஃப் இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு பிரசாந்த் வீர், ஜேமி ஓவர்டன். even I love Jamie Overton actually in my lineup. So Jamie Overton will be there at number 7. பிரசாந்த் வீர் at 8, Noor Ahmed at 9, 10ல வந்து Khalil Ahmed, 11ல வந்து Matt Henry, 12ல வந்து I wouldn't mind playing Gurjabneet also. நான் யோசிப்பேன் குர்ஜப்னீத் வந்து எனக்கு ஒரு டெத் bowling ஆப்ஷனா ஆட முடியுமா அப்படின்னு. I might go Gurjabneet as a death bowling option because எனக்கு பவர் பிளேல போடுறதுக்கு Khalil Ahmed இருக்கான், Matt Henry இருக்கான். In case வேணும்னா Prashant Veer has also done a very good job in Syed Mushtaq Ali bowling in the power play. So எனக்கு 3 power play options along with Matthew Shot. Definitely 2 left-handers, Vaibhav Suryavanshi and Yashasvi Jaiswal. Expect Matthew Shot to bowl in the power play. Practice matchலயும் power playல போட்டாரு. So I would expect Matthew Shot to actually bowl in the power play. So their power play bowling options is there. Middle oversல உங்களுக்கு Noor Ahmed, Prashant Veer, ஜேமி ஓவர்டன் இவங்க போடுறதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. டெத்ல தான் இவங்க they'll have to find an option. CSK will definitely have to find an option in death overs. Is this bowling attack as bad as KKR or SRH or other teams யாரோ கேட்டாங்க? No, I think it is a better bowling attack. ஒரே ஒரு டெத் bowler மட்டும் தான் மிஸ்ஸிங் CSK லைனப்ல. ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு டெத் bowler மிஸ்ஸிங் which is Nathan Ellis. ஆக்சுவலி அவரோட டெத் bowling தான் அவங்க பேசிக்லி they are missing. That they'll have to try and fill. எப்படி fill பண்ண போறாங்க, எங்க இருந்து fill பண்ண போறாங்க, only time will tell, only performances will tell. We only really look at it now. எல்லா டீம்லயும் டெத் bowling ப்ராப்ளம் இருக்குடா. எல்லா டீம்லயும் இன்னைக்கே பார்த்தோமே, லாஸ்ட் 2-3 மேட்ச்ல பார்த்தா கூட of course பூம்ரா ஒருத்தர் இருக்கான், ஒரு புவனேஷ் குமார் ஒருத்தர் இருக்கான் அந்த டீம்ல. அந்த மாதிரி ஒரு bowler தான் இருக்காங்க. 2 bowler டெத் bowling நல்லா போட்ட அந்த மாதிரி யாருமே இல்ல. சிஎஸ்கேக்கு ஒரு bowler கூட இல்ல. அதுதான் இப்போதைக்கு ப்ராப்ளம். யார் அந்த டெத்ல போட போறாங்க? அந்த ஒரு bowler கூட நீ பேங்க் பண்ணி எனக்கு இவங்க கிட்ட இருந்து நீங்க சொன்ன bowlers ஒரு பும்ரா கிட்ட இருந்து உங்களுக்கு ஷுவரா 2 ஓவர் டெத்ல கொடுத்துருவாருன்னு தெரியும். புவி will do a decent job with 2 overs. In fact, Bolt itself will do a very good job in death. He'll also give you 1 over in death. So உங்களுக்கு அங்கெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. ஈவன் அதர் டீம்ஸ் நீங்க எடுத்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து NGD will do a very good job in the death. So you have 1 bowler with every team. பஞ்சாப்ல ஹர்ஷ்தீப் இஸ் தேர். கேகேஆர்ல யாருமே கிடையாது, நம்ம பார்த்தோம் இன்னைக்கு அடி வாங்குறாங்க. பட் கோயிங் டு அதர் டீம்ஸ் லைக் குஜராத்லாம் நீங்க பாத்தீங்கன்னா they will probably bank on Prasidh Krishna, Mohammad Siraj, Jason Holder to come and do the job in the death. Then when you look at
RCB நேத்து மேட் ஹென்ரி கூட பண்ணலாமே. மேட் ஹென்ரி will have to do that job now. There is no other go. ஏன்னா இப்போ நீங்க மேட் ஹென்ரி 4 overs up front போட முடியாது. ஏன்னா உங்களுக்கு கலீலும் he bowls 3 overs and Khalil is not very reliable in death. So far நீங்க பாத்தீங்கன்னா is not the most reliable in death. Power play outstanding. Khalil Ahmed has the best record last year. நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா his record, he had the most number of wickets in power play. So as a power play bowler, Khalil Ahmed definitely will be a big plus. But அந்த டெத் ஆப்ஷன் தான் சிஎஸ்கே பார்க்கணும். வேர் ஆர் தே கோயிங் டு ஃபைண்ட் 2 overs? Even if Henry gives you 1 and Khalil Ahmed gives you 1, somebody else has to give you 2 overs. யார் அந்த 2 ஓவர் கொடுக்க போறாங்க? That will be a challenge for CSK. Anshul at death overs is not a great option. According to me, தெரியல, எனக்கு might be wrong அதுல. இப்போதைக்கு லாஸ்ட் இயர் பார்த்ததுல அன்ஷுல் was also a power play bowler, unfortunately. So I think Gurjabneet would be a better option on எனக்கு தோணுது சீக்கா. Gurjabneet has some qualities of bowling in the death. He has that back of the hand slower one which might be useful. But let's go to the strength of RR. நம்ம CSK பத்தியே பேசின்னு இருக்கோம். RR நீங்க பாத்தீங்கன்னா their strength, somehow they've lost Sanju and they've maintained a better balanced team than last year in எனக்கு தோணுது சீக்கா. Yes, they've let go of Sanju, but the team looks more balanced because they got Ravindra Jadeja as an all-rounder. On the number 6 slot, it opens out. I think it'll be Vaibhav Suryavanshi and Jaiswal opening with Riyan Parag batting at number 3, Shimron Hetmeyer at 4, or Hetmeyer at 3 and Riyan Parag at 4, Dhruv Jurel at 5, 6 la Ravindra Jadeja, 7 la I will play Dashun Shanaka. என்னோட 11ல வந்து தாஷுன் ஷானகா ஷுவரா ஆடுவாரு. குட் டெத் ஹிட்டர், ஸ்ரீலங்கன் டீம் கேப்டன், அண்டர் ரேட்டட் ஆல்ரவுண்டர், கேன் டூ அ வெரி குட் ஜாப் நம்பர் 7ல. ஸோ ஹீ வில் பேட் அட் நம்பர் 7. 8ல ஜாஃப்ரா ஆச்சர், 9ல வந்து உங்களுக்கு ஆடம் மில்னா நான் ஆடுவேன், ஆர் நான்ட்ரே பகர், ஹூஎவர் இஸ் ஃபிட், ஆடம் மில்னா ஆர் நான்ட்ரே பகர். அந்த யுத்வீர் அட் 10, 11ல வந்து ரவி பிஷ்னாய், 12ல வந்து சந்தீப் சர்மா. திஸ் வுட் பி மை 12. But then if you look at it, their bowling also is too dependent only on Archer and Jadeja. See, Jadeja and Archer will be the key bowlers. I think Ravi Bishnoi will be a good handy bowler in. Ani, Ravi Bishnoi போன வருஷம் again அடிச்சாங்க IPL. மறக்காத நீ. Same Ravi Bishnoi was got hit last time. See, you're forgetting you're playing. Again and again, I ask you the same question, Chika. See, everybody is getting hit, Chika. அதான் சொல்லுவாரா நீ? நீ சொல்ற ரவி பிஷ்ணா ஹேண்ட்ஃபுல் இருக்க முடியாதுன்ற. he can maybe handful, அது வேற விஷயம். சோ நீ பாத்தனா அவங்களுக்கு வேற யாரும் கிடையாது. So in my opinion, Chika சொல்றேங்க, I think that also. See, Chika, I have to be very honest with you, and I don't want to bring my bias. RR on paper has a better bowling than CSK, Chika. They got more experience. That I agree with you. They have better experience. சந்தீப் சர்மா உங்களுக்கு டெத்ல போடுறதுக்கு, அப் ஃப்ரண்ட் நியூ பால்ல போடுறதுக்கு ஜாஃப்ரா ஆச்சர், ஒரு ஓவர் டெத்லயும் அவர் கொடுப்பாரு. அண்ட் தென் மிடில் ஓவர்ஸ்ல உங்களுக்கு வேணும்னா நான்ட்ரே பகர் எடுத்துட்டு வரலாம். ரவி பிஷ்னாய், ரவீந்திர ஜடேஜா, ப்ரூவன் கமாடிட்டி, ரியான் பராக் அவர் ஆஸ்பின் வேற போடுவாரு நடுவுல. போராடுறதுக்கு யுத்வீர் வேற இருக்கான். ஐ திங்க் தே ஹேவ் அ மோர் கம்ப்ளீட் பவுலிங் அட்டாக் தேன் சிஎஸ்கே. தாஷுன் ஷானகாவோட ஆல்ரவுண்ட் அபிலிட்டிஸும் இருக்கும். So they have a more complete. I don't know how you are saying that their bowling is weak. Their bowling, in fact, if you ask me, is weak. They are also dependent on Archer, Jadeja, Solavarenda. Sandeep Sharma, yes, I agree with you. Sandeep Sharma is a very good bowler. Sandeep Sharma நல்லா bowling போட்டுருக்காங்க. But நீ சொன்ன மாதிரி நீ பார்த்தனா ultimately Andre Bagaro நல்ல bowler Chika. I'm not saying no. Ultimately, people like Prashant with unknown commodities, these fellows will have to step up tomorrow for CSK. Now, from RR angle, everybody is looking very for the Vaibhav Suryavanshi. Because the Vaibhav Suryavanshi, வேற level ஆன அந்த பையன். Everybody is looking forward. எப்படி ஆட போறான் அந்த பையன், என்ன பண்ண போறான் இந்த சீசன் அப்படின்னா everybody is looking forward to Vaibhav Suryavanshi. Yashasvi Jaiswal, they have power pack batting. Just like CSK has Ruturaj Gaikwad and Sanju Samson. Batting wise, both the teams are almost same. Bowling wise, they have better experience. Archer. I think CSK batting is more powerful. RR bowling is better. அப்படிதான் நான் இது பாப்பேன். அதான் சொல்ல வரேன். They have more experience in bowling in RR. That's what I used. Whereas CSK's batting power, even without Deval Bruvis will be a huge miss. என்ன வேணா சொல்லு. The aura of Dhoni will be missing. Dhoni batting பண்ணாது. கீப்பிங்ல தோனி தான் மச்சான். என்ன வேணா சொல்லு. தோனி பீட் பண்றதுக்கு யாருங்க கீப்பிங்ல.
The RR Dhoni will be missing. And the Dhoni on the field, our fielder மேல வேற விஷயம் இல்லையா ஒரு டீமுக்கு ஒரு வைப்ஸ் பாசிட்டிவ் வைப்ஸ் that will be missing. I think Deval Brewers will be a very big miss. அது எப்படி அவங்க மேட்ச் பண்ண போறாங்க. So RR coming to this match as favorites, Chika. ஏன்னா looking at the injury concerns CSK has had, RR will come into this match as favorites. எந்த டவுட்டும் கிடையாது. But I believe CSK might surprise everyone because of their batting firepower. நாளைக்கு வந்து அவங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி On papers, RR will start as favorites. அதுல ஜோக் என்னன்னா சஞ்சு சாம்சன் was as RR, ரவீந்திர ஜடேஜா was CSK. And RR generally has பாத்தீங்கன்னா CSK ஓட they have a good track record. Generally head to head, RR has always had a good track record. But the one thing is tomorrow they're playing in Guwahati. Guwahati again, road roller wicket. So batting firepower, little bit of good bowling is good. That whichever team has the batting firepower and whichever team has a decent bowling that particular day, they will win the match. Maybe you're right. On papers, RR looks like a better side. I agree with you. Completely better bowling side on the papers. But I still believe the youngsters, the Prashant Veer, the Matthew Shots, whether they can make a difference, we'll have to wait and see. Only time will tell. Yeah, definitely. Guys, நீங்க போய் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல யாரு வந்து who is going to win this particular game. And I think CSK might surprise RR tomorrow. Even though RR start as favorites, even though Deval Brewers is injured, I don't know. I just feel these unknown talents of CSK is going to surprise the youngsters of CSK. அச்சா மாடாடே உன்னோட பழைய டீம் தான் புடிச்சு பொழந்துடுறா போட்டு ஒரு அடி மச்சான் அப்படியே வேர்ல்ட் கப் கண்டினியூ பண்ணு சஞ்சு ருத்து சஞ்சு ருத்து சஞ்சு ஊர் போடு ஊர் பண்ணு அப்படியே காரால போட்டு அந்த மாதிரிதான் பண்ணணும். அந்த மாதிரி தான் சஞ்சு ருத்து அந்த டாப் 5 நம்ம டாப் 6ல ஒரு 2 பேர் கிளிக் ஆனா போகணும். நம்மளுக்கு சிஎஸ்கே கிளிக் ஆனா போதும். இட் பி கிரேட். பட் ஓவரால் நீ சொன்ன மாதிரி on papers, yes, technically, yes. We'll have to accept the fact that without Revis, without the key bowlers, but CSK is not a weak bowling side. Everybody thinks CSK is a weak bowling side. I will not agree with people saying weak bowling side. It's an untested bowling side, is the right word. Anyway, guys, before you go, don't forget to check out Campa. Don't forget to check out Polisara. Click the links in the description below. Subscribe to our channel, Chiki Chika, hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.